முக்கியத்துவத்தை கொடுக்கணும். வேதத்தை நேசி. நேற்று தினத்தில் ஒரு ஆபீஸ் கடந்து சென்றிருந்தேன். அந்த சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வாலிப பையனுக்கும் பொண்ணுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். பார்த்தியாச்சுன்னா அவர் சொல்றாரு, ஒரு காலேஜை குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஒரு காலேஜில் 5 பையன் மாதிரி தான் இருக்கும், பிள்ளைகள் 45 பிள்ளைகள் இருக்குமா, பிள்ளைகள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டார். 5 பையன் மாதிரியும் பாடாப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டார். சங்கடமா இருந்து கேட்குது. ஒரு காலத்தில் நேர் மாறி இருந்துச்சு, இன்னைக்கு டோட்டலாக தலைக்கீழ கவுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சங்கடமா இருந்துச்சு கேட்கும்போது. அப்போ படிக்கிற பிள்ளைகள், படிக்கிற தம்பிமார் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாச்சுன்னா, வெளியில தெய்வ பயம் உனக்குள்ளாக இருக்கிற நேரத்தில் போகிற இடத்துல உனக்கு சாட்சி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தை நீ நேசி. நீ ஃப்ரெண்டை நேசிச்சியோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் வேதத்தை நேசிச்சு ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு வருகிற ஒரு தேவ பிள்ளை, நீ கிறிஸ்தவனா இருக்கிறன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையா இருப்பன்னா, நீ வேதத்தை நேசித்தா உனக்கு சமாதானம் உண்டு, உனக்கு இடறல் இல்லை. போன வாரத்திலே முந்தின வாரத்திலே பார்க்கல, புத்தேரி பெரிய பாலத்திலிருந்து 2 பைக்கு வேகமாக பைக்கு நினைச்சிருந்தீங்கன்னா, அந்த ஒரு பால் கடை ஒன்று இருக்கு பாருங்க, ஆவின் பாலகம். அது பக்கத்துக்கு முன்னாடி 2 பையன் மாதிரி ஸ்பாட்ல அடிச்சிருச்சுட்டான், செத்துட்டான். பாருங்க எவ்வளவு வேதனை. ஆண்டவர் நம்ம பாதுகாத்து, வாலிபர்கள் நிறைய இறந்துட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். காதலும் கத்தரிக்காவும் பின்னாடி தேடி தேடி தேடி, பொம்பளைகள் பின்னாடி, பிள்ளைகளுக்கு பின்னாடி, பையனுக்கு பின்னாடி போய் லாஸ்ட்ல விட்டு போய் இடையில ஒரு நியூஸ் கேட்கும்போது சொல்ல, அந்த பையன் தூக்கு போட்டு செத்துட்டான். அவசியம் அதெல்லாம். முதலாவது தெய்வ பயம் உனக்கு தேவை. தெய்வ பயம் உனக்குள் இருக்கும். ஆனால் நீ வேதத்தை வாசிப்ப, காலில் எழும்பி ஜெபிப்ப, அந்த அனுபவம் உனக்குள் இருக்கும். 2வது, ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவே, தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவே, ஆசிரியருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவே. இதெல்லாம் உன்கிட்ட இல்லாட்டா நீ டோட்டலா அவுட்டுன்னு அர்த்தம்.